வணக்கம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய 3வது டி20 போட்டி ராஜ்கோட் மைதானத்தில் நடந்துச்சு. வழக்கம் போல இந்த தொடரில் 3வது முறையா இந்திய அணி டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்ய களமிறங்க வழக்கம் போல பிலிப் சால்ட் 5 ரன்னில் சீக்கிரமே அவுட் ஆயிட்டாரு ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சில். அதுக்கப்புறம் 2வது விக்கெட்டுக்கு ஜாஸ் பட்லரும் பென் டக்கெட்டும் ஜோடி சேர்ந்தாங்க. சூப்பராக விளையாண்டாங்க. பவர் பிளேவான 6 ஓவர் முடிவில் இங்கிலாந்து அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 52 ரன்கள் எடுத்தது. ஹர்திக் பாண்டியா பவுலிங்கில் ஹேட்ரிக் 4 அடித்து பென் டக்கெட் அதிரடி காட்டினார். 6 சதம் கடந்தார். ஜாஸ் பட்லர் மற்றும் பென் டக்கெட் 2 பேருமே 2வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப்பாக 76 ரன்கள் சேர்த்த நிலையில் பென் டக்கெட் 51 ரனில் அவுட் ஆனார். ஜாஸ் பட்லர் 24 ரனில் வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரூக் களமிறங்கினார். 8 ரன்னு. ஜேமி ஸ்மித் 6. சிஎஸ்கே வீரரான ஓவர்டன், கோல்டன் டக் ஆகி அவுட் ஆனாங்க. ஒரு புறம் விக்கெட்டுகள் விழுந்தாலுமே மறுபுறம் லிவிங்ஸ்டன் தனியாளாக போராடிட்டு இருந்தார். குறிப்பாக ரவி பிஷ்னாய் பவுலிங்கை வச்சு செஞ்சாருன்னே சொல்லலாம். 4 6 ஒரு 4னு அதிரடி காட்டினார். அவர் பார்த்தீங்கன்னா 43 ரனில் அவுட் ஆக 20 ஓவர் முடிவில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன் எடுத்தது. இந்திய பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி அற்புதமாக பந்து வீசினார். 24 ரன்கள் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்தார். 172 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி இந்திய அணி களமிறங்க சஞ்சு சாம்சன் 3 ரன்னில் 3வது முறையாக இந்த தொடரில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீச்சில் அவுட் ஆகி ஏமாற்றம் தந்தார். அபிஷேக் சர்மா 24 ரன்னில் அவுட் ஆக அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் 14 ரன்னில் மார்க் வுட் பந்து வீச்சில் அவுட் ஆனார். இந்திய அணி பவர் பிளேவான 6 ஓவர் முடிவில் 52 ரன்கள் மட்டுமே எடுத்தது 3 விக்கெட் இழப்பிற்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் சூப்பராக விளையாண்ட திலக் வர்மா 18 ரன்லையும் வாஷிங்டன் சுந்தர் 6 ரன்லையும் அவுட் ஆக ஒரு கட்டத்தில் இந்திய அணி 15 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 100 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. கடைசி 5 ஓவரில் 72 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. ஹர்திக் பாண்டியாவும் அக்ஷர் பட்டேலும் ஓரளவு நிதானமாக விளையாண்டாங்க. பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அக்ஷர் பட்டேல் 15 ரன்னில் அவுட் ஆக மறுபுறம் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஹர்திக் பாண்டியா 40 ரன்னில் அவுட் ஆகி வெளியேறினார். இந்திய அணிக்கு கடைசி ஓவரில் 32 ரன்கள் தேவைப்பட்டுச்சு வெற்றி பெறுவதற்காக. பிரைடன் கர்ஸ் வீசிய கடைசி ஓவரில் துருவ் ஜூரல் 2 ரன்னில் அவுட் ஆக இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 145 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க 9 விக்கெட் இழப்பிற்கு. இங்கிலாந்து அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை வெற்றி பெற்றாங்க. இங்கிலாந்து அணியோட பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓவர்டன் சூப்பராக பந்து வீசினார். 3 விக்கெட்டுகளை எடுத்தார். பிரைடன் கர்ஸ் 2 விக்கெட் எடுத்தார். இந்த போட்டியின் சிறந்த வீரராக வருண் சக்கரவர்த்தி தேர்வு செய்யப்பட்டார். 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடரில் இங்கிலாந்து அணி 1-2 அப்படின்னு இருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.